வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சுதுமலையில் 1600 போதை மாத்திரைகளுடன் இருவரை மானிப்பாய் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், மானிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய மானிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜெயந்த குணதிலக்கவின் வழிகாட்டுதலில் சுதுமலை பகுதிக்கு விரைந்து போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் இருவரை வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர். இதன்போது இரு வகையினை சேர்ந்த 1600 போதை மாத்திரைகளை கைப்பற்றினர். தொடர்ந்து கொக்குவில் பகுதியை சேர்ந்த 21 மற்றும் 22 வயது மதிக்கத்தக்க 2 இளைஞர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் சந்தேக நபர்களை இன்றைய தினம் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை பொன்னாலை வீதி கடற்கரை வீதியில் இன்று காலை மணல் ஏற்றி சென்ற டிப்பரை போலீசார் வழிமறித்தனர். போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒருவர் தப்பி சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் இன்றைய தினம் வழக்கம் போல் இடம்பெறுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். முன்பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகள் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மேல் மாகாணத்திலிருந்து ஏற்கனவே சுமார் 500 எரிபொருள் முன்பதிவுகள் பெறப்பட்டுள்ளன. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சினை இருக்காது. வதந்திகளின் அடிப்படையில் மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் வரிசையில் நின்றால் இந்த பிரச்சினை ஏற்படும். எரிபொருள் விநியோகத்திற்காக பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் 3% கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டால் இவ்வாறான வதந்திகள் எழுந்துள்ளன என்றார். நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார். மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய இந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது சந்தையில் தேங்காய் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்றது. கடந்த வாரம் 250 ரூபாவாக இருந்த தேங்காய் ஒன்றின் விலை தற்போது 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தற்போது காணப்படும் சீரற்ற காலநிலை காரணமாக தேங்காய்களின் எதிர்கால விலை குறித்து துல்லியமான அறிக்கையை வெளியிட முடியாது என வர்த்தகர்கள் தெரிவித்தனர். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் உட்பட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாதம் 22ஆம் தேதி அளவில் இடம்பெறவுள்ள இந்த பயணத்தின் போது இரு நாட்டு பொருளாதார ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெளியுறவுத்துறைக்கான ஜப்பான் நாடாளுமன்ற துணை அமைச்சர் எஹுனா அகிகோவை சந்தித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் இரு நாடுகளுக்கு இடையில் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருந்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வின் பக்க நிகழ்வாக இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் ஜப்பான் பயணம் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் இலக்கை அடைவதில் ஜப்பானுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக இலங்கை உள்ளது என்றும் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை அடைய இலங்கையுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற ஜப்பான் விரும்புவதாக இதன்போது வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற துணை அமைச்சர்
அமைச்சர் இகுயினா அகிகோ குறிப்பிட்டிருந்தார். இலங்கை மக்களை கருத்தில் கொண்டு ஜப்பான் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் மற்றும் நிறுத்தப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளோம். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொண்ட சீர்திருத்தங்கள் நிலையான முறையில் செயல்படுத்தப்படுவதையும் முழுமையான பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையில் நிலையான முன்னேற்றத்தையும் ஜப்பான் ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் துணை அமைச்சர் இகுனா அகிகோ கூறினார். இதற்கு பதில் அளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், ஜப்பான் இலங்கைக்கு நீண்ட காலமாக அளித்து வரும் ஆதரவிற்கும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் மக்களிடையேயான பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புகளுக்கும் நன்றி தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் ஜப்பான் பயணத்திற்கான திகதி இந்த வாரம் தீர்மானிக்கப்பட உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து ஐரோப்பாவிற்கான பயணத்தில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான திகதி இவ்வாறு இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMEL ரத்நாயக்கு அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அத்தோடு 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையின் ஊடக வரலாற்றில் புலனாய்வு செய்திகள் ஊடக பரப்பில் கோலோச்சி மறைந்த ராவய பத்திரிகையின் ஆசிரியர் விக்டர் ஐவனுக்கு ஜாழ் ஊடக அமையத்தில் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜாழ் ஊடக அமையத்தின் பங்களிப்புடன் அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது. இடதுசாரி கொள்கையை கொண்டு 1949 முதல் 2025 வரையான அவரது வாழ்க்கை வரலாற்றில் சுமார் 35 வருட காலமாக இலங்கையின் இதழியல் துறையில் மட்டுமன்றி நாட்டின் அரசியல் சமூகத்திலும் தனக்கென்று ஒரு இடத்தை வகுத்து துணிச்சலுடன் செயற்பட்டு வந்த விக்டர் ஐவன் கடந்த ஜனவரி 19ஆம் திகதியன்று காலமானார். இந்த நிலையில் ஊடகத்துறையினர் மட்டுமல்லாது அரசியல் மற்றும் பொது அமைப்புகள் என அவரை நினைவு கூர்ந்து அஞ்சலித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக அமையத்தில் அமரரது உருவப்படத்துக்கு சுடரேற்றி மாலை அணிவித்து நினைவு கூறல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் அஞ்சலியுரை ஆற்றுகையில், புலனாய்வு செய்திக்கென தத்துரூபமான பொறிமுறையை வகுத்து செய்தியிடலை முன்னெடுத்து வந்த விக்டர் ஐவன் வடக்கின் தகவல்களையும் அச்சமின்றி துல்லியமாக அறிக்கையிட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடக்கின் தமிழ் ஊடக பரப்பில் அனைத்து ஊடகங்களும் புலனாய்வு அறிக்கையிடலையே முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியதுடன் தமிழர் தேசத்தில் நடத்தப்பட்ட சம்பவங்களையும் துயரங்களையும் அச்சமின்றி வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளருக்கு உந்துதலாகவும் இருந்தார் எனவும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.